ஹாய் வியூவர்ஸ், விஜயின் தமிழக வெற்றி கழகம் களத்திற்கு வந்த பிறகு தமிழக அரசியல் களம் முன்பை விட பரபரப்பாகி விட்டது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி விஜயுடன் கைகோர்க்க கூடும் என்ற பேச்சுக்கள் இப்போதே அறிவாலயத்தின் காதுகளை எட்ட தொடங்கியுள்ளன. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஜுரம் தற்போதே உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் அறிவாலயத்திற்கும் சத்தியமூர்த்தி பவனத்திற்கும் இடையேயான உறவு இப்போது நூலில்தான் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இனியும் பணிந்து போக முடியாது என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறது டெல்லி மேலிடம். அடுத்த 2 மாதங்களில் தேர்தல் வரவுள்ள நிலையில் காங்கிரசின் கோரிக்கை மிக தெளிவானது. ஆட்சி அதிகாரம், அமைச்சரவையில் பங்கு. கடந்த தேர்தல்களைப் போல் வெறும் ஆட்சிக்கு ஆதரவு என்கிற பாலிசிக்கு இந்த முறை ராகுல் காந்தி முற்றுப்புள்ளி வைக்க சொல்லியிருக்கிறார். ஆனால் தனி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி என்பதில் ஸ்டாலின் பிடிவாதமாக இருக்க கூட்டணிக்குள் புகைச்சல் ஆரம்பமாகிவிட்டது. பல கட்ட மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் திமுக தரப்பில் பவர் ஷேரிங் குறித்து எந்த உறுதியான பதிலும் வராததால் காங்கிரஸ் தலைமை கடும் அதிருப்தியில் இருக்கிறது. ஒருவேளை கை சின்னம் கலன்று கொண்டால் முதலமைச்சர் ஸ்டாலின் பிளான் பி என்னவாக இருக்கும்? காங்கிரஸ் வெளியேறினால் திமுகவுக்கு பெரிய தலைவலி குறையும் என்றுதான் அறிவாலயத்தின் உடன்பிறப்புகள் நினைக்கிறார்கள். பொதுவாக 30 முதல் 40 இடங்களை காங்கிரசுக்காக திமுக ஒதுக்கும். அந்த இடங்கள் மிச்சமானால் திமுக சுமார் 200 தொகுதிகளில் நேரடியாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட திட்டமிடும். கூட்டணி கட்சிகளின் தயவின்றி 118 என்ற மேஜிக் நம்பரை தாண்டி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்க இதுதான் சரியான வழி என திமுக ஒரு பக்கம் கணக்கு போடுகிறது. காங்கிரஸ் இல்லாத வெற்றிடத்தை நிரப்ப திருமாவளவனின் விசிக மற்றும் பிரேமலதா விஜயகாந்தின் தேமுதிக ஆகிய இரு கட்சிகளுக்கும் திமுக கூடுதல் முக்கியத்துவம் தரும். தலித் மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகளை சிதறாமல் வைத்திருக்க விசிகாவை செகண்ட் ஹீரோவாக திமுக முன்னிறுத்தும். அவர்களுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கி கூட்டணியின் சித்தாந்த முகமாக மாற்றும். விஜயின் வருகையால் சினிமா கவர்ச்சி அரசியல் மீண்டும் சூடுபிடித்துள்ள நிலையில் கேப்டன் விஜயகாந்தின் வாக்கு வங்கியை தக்கவைக்க தேமுதிகவை ஒரு வலுவான ஆயுதமாக திமுக பயன்படுத்தும். காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தால் அகில இந்திய அளவிலான சில பிரச்சனைகளில் திமுக அட்ஜஸ்ட் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் காங்கிரஸ் வெளியேறி விஜயுடன் சென்றால் தேசிய கட்சிகளிடம் தமிழகத்தை தாரை வார்க்கும் நடிகரின் அரசியல் என திமுக தனது பிரச்சாரத்தை திசை திருப்பும். நாங்கள் மண்ணின் மைந்தர்கள், அவர்கள் டெல்லியின் கையாட்கள் என்ற திராவிட மாடல் சென்டிமெண்ட்டை வைத்து எமோஷனல் அட்டாக் செய்ய பிளான் தயார். காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்கிறதோ இல்லையோ, சில மாவட்டங்களில் அவர்களின் பாரம்பரிய வாக்குகள் முக்கியம். அதை ஈடுகட்ட காங்கிரஸில் இருக்கும் அதிருப்தி நிர்வாகிகளை இப்போதே இழுப்பதற்கான வேலைகளையும் திமுகவின் ஐடி விங் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கவனிக்க தொடங்கியுள்ளனர். சுருக்கமாக சொன்னால், காங்கிரஸ் போனால் திமுகவுக்கு அது ஒரு வகையில் சுதந்திரம்தான். கூட்டணி கட்சிகளை விட தன் சொந்த பலத்தையே நம்பி போர்க்களத்திற்கு செல்ல ஸ்டாலின் டீம் தயாராகி வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.